Hi everyone, welcome to ASAN Academy. TNPC நடத்தும் Group 2 and 2A ஆன preliminary notification வந்து நேத்து வந்துருச்சு. ஓகே, இது ஏன் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான நோட்டிஃபிகேஷன் இது. ஏன்னா Group 1, Group 2, Group 4க்கான ஆனுவல் பிளானர் வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக ஆஸ் பர் தி ஆனுவல் பிளானர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் Group 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சிஸ் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த Group 2ஓட நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓவரால் வந்து வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா 821 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 821 வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Group 2க்கான வேகன்சிஸ் வந்து 41. தட் இஸ் இது வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் நம்ம அதை சொல்லுவோம். ஆக்சுவலா இப்ப எல்லாம் இன்டர்வியூ இல்லை, ஆனா இது வந்து டோட்டல் ஆஃபீஸர் போஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி Group 2A பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 780 போஸ்ட். ஸோ மொத்தமாக வந்து 821 போஸ்ட். ஸோ கம்பேரிட்டிவ்லி டு லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் நான் இது வந்து நம்ம கிளாஸ்லேயே வந்து நிறைய கிளாஸஸில் வந்து நான் இது சொன்னது தான். நிறைய பேர் வந்து 1500 2000 வேகன்சிலாம் கண்டிப்பாக வரும், நிறையா படிங்க அப்படின்னு ப்ரொபகேண்டா பண்ணியிருந்துடும் போது நான் நம்ம கிளாஸ்லேயே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா போன தடவை விட கொஞ்சம் அதிகமாக வரும், ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஏன் ஒரு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த பட்ஜெட் இதெல்லாம் விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான இது வந்து டெபிசிட் நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பிளானிங்காக இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸாக இந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு என்னன்னா ஓவரால் இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் டுவர்ட்ஸ் தி மிட் அண்ட் டென்யூர் ஆஃப் அண்ட் தியர் ஃபைனல் டென்யூர் வந்து எக்கச்சக்க வேகன்சிஸ் வந்து போடுவாங்க. பட் நம்ம வந்து இதை வந்து நெகட்டிவாகவே பார்க்கறத விட ஓகே லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் அதிகமான வேகன்சிஸ் தான் வந்திருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அந்த மாதிரி ஒரு வேகன்சிஸ்லாம் நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா? முனிசிபல் கமிஷனர் அந்த மாதிரி வேகன்சிஸ்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வரவே இல்லை. ஓகே, நம்ம வந்து இது குவிக்காக வந்து நம்ம பார்த்துடலாம் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். எந்த சிலபஸ் சேஞ்சும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா Group 4க்கும் நீங்கள் எந்த சிலபஸும் தமிழில் வந்து சிலபஸ் சேஞ்சோ இல்லை இங்கிலீஷில் வந்து சிலபஸ் சேஞ்சோ நீங்கள் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தைரியமாக படிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸாம் ஆனால் அந்த Group 2 எக்ஸாமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தட் இஸ் தமிழ் பேப்பரும் இங்கிலீஷ் பேப்பரும் சரி சமமாக எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறாங்களா இல்லையா டிஎன்பிசின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்க போது. கண்டிப்பாக எதனா என்னோட கணிப்பு வந்து கண்டிப்பாக எதனா ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லாக அது வந்து கண்டிப்பா அந்த क्वेश्चन பேப்பரை மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, குயிக்காக நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். இந்த Group 2 ஆன எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/11/2026 தட் இஸ் முன்ன வந்துட்டு ஒரு வாரம் தள்ளி போட்டிருக்காங்க. முன்ன வந்து October 26 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு November 1. இது வந்து Group 1க்கும் ஆக்சுவலாக தள்ளி போட்ட மாதிரி Group 2க்கும் இந்த எக்ஸாமினேஷனை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது வந்து சிம்பிளாக குயிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து November 1 நடக்க போகிற எக்ஸாம் சண்டே நடக்குது. ஸோ இதில் வேகன்சிஸ் என்னன்னு நம்ம சொல்லும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி Group 2 டைரக்ட் அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து 41 போஸ்ட். இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர், டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் சப் ரெஜிஸ்ட்ரார் பாருங்க, சப் ரெஜிஸ்ட்ரார் 3 வேகன்சி தான் இருக்கு, ஜெயிலர் 3 வேகன்சி, ஸ்பெஷல் அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்ன்றது வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து போன இதுலேயும் குரூப்லேயும் வந்தது, அதுக்கு முந்தின Group 2லேயும் வந்து இது வந்துட்டு தான் இருக்கு. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி. Group 2A வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து நிறைய பேர் வந்து நான் இதை படிச்சுட்டு நான் Group 1 படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த டைம் LF வந்து இல்லை. அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதுவும் நம்ம LF வந்து லாஸ்ட் டைம் கவுன்சிலிங்ல இருந்து ரிமூவ் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அது லாஜிக்கலா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும் தட் இந்த டைம்லும் LF இருக்க வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ நான் அதை ப்ரெடிக்ட் பண்ணதான். ஏன்னா வந்து கவுன்சிலிங்லேயே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இன்னும் அது நடக்க போற கவுன்சிலிங்ல ஸோ இந்த டைமும் நடக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட்டில் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், அப்புறம் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்ன இதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே அதோட வேகன்சிஸ் க்ளோஸ் டு 780 வேகன்சிஸ், 41 வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக வந்து 821 வேகன்சிஸ்.
ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட்டு நம்மளுக்கு யாராவது தெரியும், சில ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஏஜ் லிமிட் இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னாலே வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். தட் இஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இருக்கு. ஸோ அதர் தென் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இங்கே பாருங்கள் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு தெம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு மினிமம் ஏஜ் 22, 18 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32, அதை தாண்டி இருக்க முடியாது. இது இல்லாமல் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மென், டெஸ்டியூட் விடோ இவங்களுக்கு எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் என்னென்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ, நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மென்னோ இல்லை டிடபிள்யூ கேண்டிடேட்டா இல்லை டிசேபிள்டு பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் இருந்தீங்கன்னா அதுக்கான நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், என்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து பாருங்க குரூப் 2 சர்வீசஸ்க்கு இப்போ நீங்க எஸ்சி, எஸ்சிஏவா அந்த கேண்டிடேட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமுக்கும் குரூப் 2 இல்லை இருக்கட்டும் இல்லை குரூப் 4க்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குயிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஒரு நீங்கள்லாம் எல்லாமே பாதி பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். அப்புறம் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்னென்ன டிகிரி வந்து படித்தா நீங்கள் இது பண்ணலாம். பட் பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து எனி பேச்சுலர் டிகிரி இல்லைனா நீங்கள் வந்து இப்போது இங்கே ஒன்று கிளியராக ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் என்ன. ஸோ இது பாருங்கள், த அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி குவாலிஃபிகேஷன் இது எப்படி இருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமா, தட் இஸ் 10th ப்ளஸ் 12th இல்லைனா டிப்ளமா ப்ளஸ் ஒரு யூஜி டிகிரி இருக்கணும்ப்பா. நீங்கள் பிஜி டிகிரி வச்சிருக்கலாம், ஆனால் ஒரு யூஜி டிகிரி வச்சிருந்தா யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாமினேஷன். குரூப் 1 மாதிரி நீங்கள் வந்துட்டு குரூப் 1ல என்ன இன்னொரு கிளாஸ் வரும்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் இந்த வருஷத்துக்கு நீங்கள் எழுதியிருந்தா போதும், உங்களுக்கு ரிசல்ட் வரலனா கூட நீங்கள் வந்து மெயின் ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ரிசல்ட் எழுதிக்கலாம். அதால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதலாம்னு சொல்லிட்டு குரூப் 1ல சொல்லுவாங்க. ஆனால் குரூப் 2ல வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. குரூப் 2ல என்ன சொல்கிறாங்க பாருங்க, உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிகிரியோ டிப்ளமா அந்த சர்டிஃபிகேட்ஸோ இல்லை உங்களோட எனி சர்டிஃபிகேட்ஸ் தட் இஸ் மேண்டேட்ரி உங்களுக்கு வந்து இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டைமில் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணணும்னா அட் த டைம் ஆஃப் இங்கே பாருங்கள் அட் த ப்ரூஃப் ஆஃப் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் இஷ்யூடு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வரலன்றது வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் வந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு டிகிரி கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு இந்த ப்ரூஃப் ஆஃப் ரிசல்ட் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ் இது மட்டும் போட்டால் போதும், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வந்திருக்கணும், நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வர ரிசல்ட்ஸ் எல்லாமே நாட் வேலிட், ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் இந்த மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு, ஏன்னா தெர் ஆர் சம் போஸ்ட் இல்லை இந்த ஹைட் ரிலேட்டட் இது எல்லாமே விஷன் ஸ்டாண்டர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா I'll just show you in terms of the plan of examination. The plan of examination group 2க்கு எப்படி இருக்கும், group 2A எப்படி இருக்கும், இது வந்து காமன் இல்லையா. ஸோ preliminary for group 2 and 2A இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ரெண்டாக பிரிய போகுது. மெயின்ஸ் வந்து ஒன்று வந்து group 2 எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் எழுத போகிறீங்க, group 2Aக்கு வந்து நீங்கள் அதே மாதிரி டிக் ஆப்ஷன் தான், ஓகேவா, அதே preliminary மோடில் எழுத போகிறீங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாகவே நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 550 வேகன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு 821 வேகன்சிஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 1:10 ரேஷியோ குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 2Aவாக இருக்கட்டும், மெயின் ஸ்டேஜுக்கு போகிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு 1:10 ரேஷியோவில் எடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8210 பீப்புள்னு அர்த்தம். ஆனால் இது வந்து அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் ஒரு 145 இருக்கிற கட் ஆஃபோட முடியுதுன்னா அந்த 145ல இருக்கிற எல்லாருமே நான் உள்ளே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இந்த நம்பராக இருக்காது, க்ளோஸ் டு 9500 to 10,000 பீப்புள் இந்த ப்ராக்கெட்லேயே எடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து மெயின்ஸுக்கு போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. இது மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த எக்ஸாம்லாம் முடிக்கும் போது இந்த மெயின்ஸுக்கு முன்னாடி தேர் வில் பி இன்க்ரீஸ் ஆஃப் வேகன்சி ஷியோர்லி. ஏன்னா அவங்க இப்போ வந்து நிறைய அக்யூமுலேட் பண்ணிட்டு வராங்க, நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நிறைய இது வந்து எல்லாத்தையும் குரூப் 4 குரூப் 2ன்னு பிரிச்சுட்டு எங்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் இல்லாமல் எழுதுனாங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க கரண்ட் கவர்மெண்ட். ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 10,000 பேர் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரிலிமினரிக்கு ஸ்டேஜிலேருந்து நீங்கள் மூவ் பண்ணுவீங்க.
பட் இந்த எக்ஸாம்ஸில் இந்த வேகன்சிஸ்லாம் அதிகமாக ஆட் ஆகும்போது மேபி ஐ திங்க் இந்த ரேஞ்சில் இல்லை 10,000 11,000 பீப்புள் கூட உள்ளே வருவாங்க. ஸோ தட் இஸ் அ குட் சைன் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா we have to understand how language is going to play in this exam. ஏன்னா லாஸ்ட் டைமும் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷும் தமிழுக்கும் அந்த குறைபாடுகள் இருந்தது இல்லையா? தட் இஸ் எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேப்பர் இருக்காது. ஒன்று டஃப்பாக இருக்கும், ஒன்று ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதே பிரச்சனை தான் வரும். லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு மீடியம் ஸ்டூடெண்ட் அதிகமாக உள்ள ப்ரிலிமினரியில் போவாங்க, இன்னொரு மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பின்தங்கி இருப்பாங்க. பட் ஓவராலாக வந்து திஸ் இஸ் த ஹோல் வே இட் இஸ் ஹேப்பனிங். இது இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம், இந்த சிலபஸ் எல்லாமே அனெக்சரில் இருக்கும். அது வந்து ஈஸி தான் உங்களுக்கு. எது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸும் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா, ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் டோட்டலாக ப்ளஸ் ஆப்டிடியூட் பேப்பர், தட் இஸ் அதுலேயே ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ், 75 கொஸ்டின் ப்ளஸ் லாங்குவேஜ் 100 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் வரப்போகுது. ஏபிசின்னு பிரிப்பாங்க. ஏல வந்துட்டு செக்ஷன் ஏல வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டினும், செக்ஷன் பியில் வந்து ஆப்டிடியூட் 25 கொஸ்டினும், செக்ஷன் சி வந்து லாங்குவேஜ் தட் இஸ் இங்கிலீஷ் அல்லது தமிழ் வந்து 100 கொஸ்டினும் வந்திருக்கும். இது ஓஎம்ஆரில் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அது வந்து டோட்டலாக வந்துட்டு அதுக்கான ஸோ பேஸ் ஆன் வேகன்சி ஒரு 10,000 பேர் வந்து நீங்கள் இதில் எழுதும்போது இதுலேருந்து 10,000 பேர் வந்து நீங்கள் மெயின் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவீங்க. மெயின் எக்ஸாமினேஷன்றது வந்து நீங்கள் வந்து 2 பேப்பராக இருக்கும். ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. பட் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி 2A சர்வீசஸில் வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து மெயின் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பேப்பர் 2 அங்கே வந்து ரிட்டனில் இருக்கும், இங்கே வந்து OMR பேஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்து கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு 2A எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஏன்னா மேக்ஸ் அனாலிட்டிக்கலாக நீங்கள் வந்து நிறையா எழுத வேண்டியது இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம இதோட சிலபஸ் வந்து அனெக்சரில் கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அனெக்சரில் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் வந்து யூனிட் வைஸாக பிரித்து அதுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எவ்ரிபடி கேன் ஸ்டார்ட் அப்ளைங். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா சிலபஸ் சேஞ்ச் எதுவுமே இல்லை. வேகன்சி கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்றது தான் இது. ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட வந்து ஒரு 80 டேஸ் கையில் இருக்குது. ஸோ அந்த 80 டேஸில் நான் வந்து ஒரு புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஓவராலாக நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப குறைவான மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை இந்த லாஸ்ட் 1 இயராக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். லாங்குவேஜும் மேக்ஸும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து 125 மார்க்ஸ். நான் எப்பவுமே சொல்கிறது தான், மேக்ஸ் இஸ் அ கில்லர். ஸோ மேக்ஸும் லாங்குவேஜும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு லெட்ஸ் சே ஒரு 1 hour 45 minutes இல்லை 1 and 2 hours போட்டிங்கன்னா மிச்சம் 75 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஜிஎஸ்ல வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜிஎஸ்ல வந்துட்டு எக்கச்சக்கமாக ஸ்கோர் பண்ண முடியலனா கூட யூ வில் பி ஏபிள் டு சம்ஹவ் மேனேஜ். ஓவரால் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இப்போ கவர்மெண்ட் சேஞ்சஸ் ஆனதுலேருந்து ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் ஆஃப் தி கரண்ட் கவர்மெண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் த கரண்ட் பட்ஜெட்டை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். எக்கனாமிக் சர்வே ஆஃப் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு கன்சாலிடேட்டட் மோடில் ஜிஎஸ்லேருந்து ஒரு 5 to 10 கொஸ்டின் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். எப்படின்னா ஸ்டாட்டிக்னா இங்கிலீஷோ இல்லை தமிழோ ப்ளஸ் வந்து மேக்ஸ் 25 கொஸ்டின். ஸோ க்ளோஸ் டு 135-140 கொஸ்டின் நீங்கள் வந்து ஷார்ட்டாக அடிச்சிடலாம். மிச்சம் 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேம்பிளிங்கில் இருக்கும். நல்லா படித்தவங்க வந்து ஆப்வியஸாக உள்ள த்ரூ ஆவீங்க. ஓரளவுக்கு சுமாராக படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக யூ வில் ஃபேஸ் டிஃபிகல்ட்டி. லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ் டெய்லி MCQ கொஸ்டின்ஸ் பண்ணாலே உங்களால் வந்துட்டு ஈஸியாக யூ கேன் கெட் திஸ் திங். ஆசான் அகாடமியில் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தட் இஸ் August 19th we are putting a ஸ்பீட் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு டெஸ்ட் க்ளோஸ் டு 3500 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேக் டு பேக் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ரிவிஷனுக்கும் இல்லை புதுசாக வர ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கடகடன் நான் எப்படின்னா இந்த சிலபஸை கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசான் அகாடமி ஸ்டார்டிங். யூ கேன் கால் அஸ் அண்ட் we will be able to guide you. Wish you all the best guys.